குட் மார்னிங் தாய்க்குளமே. குட் மார்னிங். மணி 10 போகுது, கொஞ்சம் சீக்கிரமா எந்திரிச்சு குளி. லலிதாமா வந்துட போறாங்க. வந்தா என்ன? வந்தா என்னவா? நீ இவ்வளவு நேரம் வரைக்கும் தூங்கிட்டு இருந்தீங்கன்னா ராத்திரி ஒருவேளை லேட் ஆயிருக்குமோன்னு மறுபடியும் என் மேலதான் சந்தேகப்படுவாங்க. எந்திரிச்சு குளிமா. என்னது? கொஞ்சம் ரொமான்ஸா தூக்குங்க. ரொமான்ஸா தூக்குறதா? ஐயோ, போ போய் குளி. என்னாச்சுமா? பாத்ரூம் வரைக்கும் கூட்டிட்டு போங்க. இது பாரு, பாத்ரூம் வரைக்கும் வேணா கூட்டு போறேன், ஆனா குளிக்க வேணாம் சொல்லிடாத. அது என்னால முடியாது. சரி போ, போய் சீக்கிரமா குளிச்சுட்டு டக்குன்னு வந்துரு. ஆண்டவா, இன்னைக்கு பொழுது நல்ல பொழுதா இருக்கணும். இது வரைக்கும் நான் பண்ணது எல்லாமே தப்பான காரியம் தான், ஆனா நல்லபடியா சக்சஸ் ஆயிருக்கு. தெரிஞ்சோ தெரியாமையோ நம்மளும் வாழ்க்கையில ஒரு நல்ல காரியம் பண்ணுவோம்னு முதல் தடவையா ருத்ரா விஷயத்துல இறங்கினேன். 3/4 கிணறு கரெக்டா தாண்டிட்டேன். இன்னும் 1/4 கிணறு தான் பாக்கி. அந்த 1/4 கிணறும் நல்லபடியா தாண்டி ஜெயம் உண்டாகணும். என்னது நீ சொன்ன காக்கிணறு? 1/4 கிணறா? மதுரை, நாங்கெல்லாம் ஆளு அம்பு பட பரிவாரம் கத்தி துப்பாக்கின்னு இத்தனை வச்சுட்டு மூச்சு திணறிட்டு இருக்கிறோம். நீ ஒத்த ஆளு இத்தனோட மூளையை வச்சுக்கிட்டு எல்லாரும் விரல விட்டு ஆடிட்டு இருக்கிய. தாய் போய் தேடுங்கடா. ருத்ரா, அப்படியே ஓடிடு, கீழே ஓடிடு, இந்த பக்கம் வந்தாங்க. ஓடிடு ஓடிடு. சார், இந்த பக்கம் யாருமே இல்ல சார். இந்த பக்கம் யாரும் காணல சார். தக்ஸ்டாப்ல எட்டிக்காரி, நான் ஒரு சத்தம் கொடுத்து மாயமா மறைஞ்சிட்டா. வாங்க. நீ என்கிட்ட தானே இருக்கிற, அவ தானா வந்து சேருவா. நட. ஓகே. ஐயோ, எல்லாமே ஒரே எஃபெக்ட் தான்டா. எதுக்கு ஆளாக கொண்டு கையில வச்சுட்டு மிரட்டுறீங்க எனக்கு புரியல. இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? என்ன வேணுமா? ஏயா, 2 போலீஸ் ஆபீசர்களையும் ராத்திரி நேரத்துல வரவழைச்சு அவங்க வாயாலேயே அவங்க பண்ண தப்புகளை எல்லாம் கேசட்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கே. எம்மா பெரிய ஆளுனே, எங்கயா வச்சிருக்க கேசட்ட? ஏயா, கேசட் பாக்கெட்ல இருந்து எவ்வளவு நேரம் எடுத்து கொடுத்துருக்க மாட்டேனா? உசுரோட எனக்கு கேசட்டா பெருசு. முதல்ல என் கை கட் அவுத்துட, அதுக்கப்புறம் ஒரு டெலிபோன் எடுத்துட்டு வர சொல்லு. லலிதாமா கிட்ட போன்ல பேசி உடனடியா கேசட் எடுத்துட்டு வர சொல்றேன். போன் எடுத்துட்டோம். கட் அவுக்கலையே? கட் அவுத்துடியா? சீக்கிரம். ஐயோ, ஏயா, இது இப்படி சுத்திட்டு இருந்தாங்கன்னா மனசு கரெக்டான நம்பர் நினைச்சா கூட கை நடுக்கத்தை ஏதோ நம்பர் தட்டுதல்ல. இதை கொஞ்சம் நிப்பாட்டு சொல்ல. ஓகே. ஹலோ, லலிதா ஹியர். அம்மா, லலிதா அம்மா, நான் தாம்மா மதுரை பேசுறேன். ஒருத்தன் ஸ்க்ரூ டிரைவரா திருப்பிலியான்னு தெரியல, அதை கையில வச்சு சுத்திட்டு இருக்கான். இன்னொருத்த இந்த கிருஷ்ணர் கையில வச்சிருப்பாரு பாருங்க, சங்கு சக்கரம், அந்த மாதிரி ஒண்ண வச்சு சுத்திட்டு இருக்கான். இன்னொருத்த அது என்ன, அது நெருப்புரியா? எக்கச்சக்கமான சூழ்நிலை சிக்கிட்டு இருக்கமா. நான் உங்ககிட்ட ஒரு வீடியோ கேஸ்ட் எடுத்து கொடுத்தேன் பாருங்க, தயவு செஞ்சு அதை உங்களுக்கு திருப்பி கொடுக்கணும். இல்லன்னா எனக்கு விமோச்சனமே கிடையாது. பிளீஸ். ருத்ரா வந்து என்கிட்ட எல்லா விஷயம் சொன்னா. But I'm so sorry. என்கிட்ட இருக்கிற ஒரே ஆதாரம் அந்த கேசட் தான். அதை வச்சுதான் நான் கோர்ட்ல ஆர்கியூ பண்ணும். அதை கண்டிப்பா நான் உனக்கு கொடுக்கறதாவும் இல்ல. பட் யூ டோன்ட் வரி, ஏதாவது விதத்துல நான் வந்து உன்னை சேவ் பண்றேன். கவலைப்படாத, கண்டிப்பா நான் வந்து உன்னை காப்பாத்துறேன். ஓகே, மங்களம். என்ன சொன்னாவ? என்னையா சொன்னாவங்கிற ராம் போடுறிய? இல்ல, எத்தனை மணிக்கு
எந்த இடத்துக்கு கேஸ்டோட வரணும்னு சொல்லிட்டா பர்ஃபெக்ட்டா வந்துறேன்னு சொல்லிட்டாங்க. நீ என்ன பண்ற, நேரா காந்தி சிலைக்கு போ, ரவுண்ட் அடிச்சிட்டு இரு. அந்த பொம்பளை வந்துச்சுன்னு வச்சுக்க, வாட்ச் பண்ணி யார் இல்லன்னு தெரிஞ்சுட்டு வண்டியில போட்டு வா போ. ஓகே சார். உங்களுக்கு ரொம்ப சுயநலங்க. 4 பேர்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்காரு. கேசட்டுக்காக அவரை சித்திரவதை பண்ணாங்கன்னா அந்த ஆளை அவ்வளவு சீக்கிரம் ஒண்ணும் செஞ்சிட முடியாது. இல்ல, அந்த டேப் விஷயத்துக்காக நீங்க அவரை பலி கொடுக்க போறீங்க. ஹலோ அம்மா, லலிதா அம்மா, மறுபடியும் நான் தான் அம்மா. நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. பட் ஐ அம் வெரி சாரி மிஸ்டர். அந்த கேசட் எங்க இருக்கு? கம் ஆன் டெல் மீ. கேசட் எங்கிட்ட வராத வரைக்கும் உன்னை உயிரோட யோ, காந்தி சிலைக்கு வர சொல்லுனா என்னையா யோசனை? இல்ல, எந்த இடத்துக்கு வரணுங்கிறத ஒரு பேப்பர் மேனா எடுத்து நோட் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. போயிருக்காங்க, வந்துருவாங்க. பீச் ரோட்ல இருக்க காந்தி சிலைனா ஒரு போலீஸ்காரிக்கு தெரியாதா? அதுக்கு பேப்பர் பேனாவும் வேணுமா? கரெக்ட். அம்மா, லலிதா அம்மா, அதாவது இடம் ஒண்ணு சிக்கலே கிடையாது. பீச் ரோட்ல இருக்கிற காந்தி சிலையாமா, சீக்கிரமா வந்துருங்க. டேய், போன வாங்கிட்டு கையை கட்டுறேன். இல்ல, அதான் கேசட் வரப்போதே, கையை கட்டணுமா? பரவாயில்ல, வர வரைக்கும் கை கட்டியா இருக்கலாம், தப்பில்ல. மாயாண்டி, நான் என்ன சொல்றேன்னா, அந்த அம்மா கேசட்டோட வந்ததும் கேசட் நீ வாங்கிட்டு அந்த பொம்பளை என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ஆனா நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருவோம். ஏன்னா நம்ம 2 பேரும் ஒரே. சிரிப்பெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா அர்த்தம் தான் புரியல. நீயும் நல்ல விவரமான ஆளுதான். உன்ன மாதிரி ஒரு புத்திசாலி கூட இருக்கிறது ஒரு பெரிய பலம் தான். ஆனா உன்னை நம்புறதுதான பிரச்சனையா இருக்கு. அப்படி இல்ல மாயாண்டி, நான் அந்த லலிதா அம்மா கிட்ட 2-3 கேஸ்ல மாட்டி இருக்கேன். அதனாலதான் அவங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு இருக்கேன். நீ அவங்களை தீர்த்து கட்டேன்னு வை, அப்புறம் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதோட அடுத்த மாசம் மவுண்ட் ரோட்ல ஒரு பெரிய பேங்க் பிளான் பண்ணிருக்கேன். உங்ககிட்ட ஆள் பலம் இருக்கு, எங்கிட்ட மூளை பலம் இருக்கு. நம்ம 2 பேரும் சேர்ந்தோன்னு வை, காம்பினேஷன் பிரமாதமா ஒர்க் அவுட் ஆகும். ஆளுக்கு 50-50. குழப்பமா இருக்க. இவங்களுக்கு ஆளுக்கு ஒரு ஸ்டூல் போட்டு அவன மாதிரியே கட்டி போடுங்க. ஆமா, நீதான் துப்பறியும் பெண்புலி லலிதாவா? இப்பதான் ஆள் அனுப்பிச்சேன், அதுக்குள்ள நீங்களே தள்ளிட்டு வந்துட்டீங்களே. ஏயா மதுரை, இந்த கேஸுக்கு தானே விலை பேசினேன். எவ்வளவு? அவர் 1.5, நான் 3, மொத்தம் 4.5 லட்சம் ரூபாயா? டேய், இவர் கையை அவுத்து மேஜ மேல இப்படி வச்சு அந்த ட்ரில்லிங் மிஷினை கொண்டு வந்து நல்லா ட்ரில் பண்ணுங்கடா. ஐயோ, ஒரு நிமிஷம். 4.5 லட்சம் பேசிருக்காருல்ல, இந்த கையில 1.5 ஓட்டை, இந்த கையில 3 ஓட்டை, மொத்தம் 4.5 ஓட்டை போடுங்க. இருங்கடா. ஏயா, திரும்ப திரும்ப முட்டாள்தனமே பண்ணிட்டு இருக்கீங்களே. நாளைக்கு என்ன நடக்கும் கொஞ்சமா யோசிச்சீங்களா? கேசட் என் கையில இருக்கு, நாளைக்கு என்ன நடக்கும்? ஐயோ, உங்களுக்கு எல்லாம் எப்படித்தான் இவ்வளவு பெரிய உத்தியோகம் கிடைச்சதுன்னு தெரியல. இந்த அம்மா கிட்ட கொடுத்தது ஒரு கேசட் தாயா, ஆனா நான் 2 காப்பி எடுத்து பர்சனலா வச்சிருக்கேன். என்னுடைய நெருங்கிய நண்பனுக்கு எங்கிட்ட 2 கேசட் இருக்கிற சமாச்சாரம் தெரியும். இன்னைக்கு நைட் நான் வீட்டுக்கு போறேன்னு வை, நாளைக்கு காலையில ஒரு கேசட் எடுத்து ஐஜி கிட்ட கொடுத்துருவான். இன்னொரு கேசட் எடுத்து அவனே டிவியில வேலை பார்க்கறதுனால மாநில நிகழ்ச்சியில கொடுத்து தமிழ்நாடு பூரா ஒளிபரப்பு பண்ணிடுவான். மாட்டிட்டாங்க, மாட்டிட்டாங்க, முடிக்கிறாங்க பாரு. எப்படி வசதி? நமக்குள்ள சமாதானமா ஒரு பேச்சுவார்த்தை வச்சுக்கலாமா? வேற வழி இல்ல. கமான். ஒன்ன மட்டும் உயிரோட விட்டுறேன். அந்த 2 கேசட் எங்க இருக்கு சொல்லு. சும்மா உயிரோட மட்டும் விட்டா போதுமா? முதல்ல 4 லட்சம் ரூபாய்க்கு பேசியிருந்தேன். இப்ப கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லை. அட்லீஸ்ட் 2 லட்சமாவது கொடுத்தா தான் நான் கேஷ் எங்க இருக்குன்னு சொல்லுவேன். மொத்த தொகையும் தரேன். நிஜமாவா? நிஜமா தான். கேசட் எங்க? இந்தியன் பேங்க், லாக்கர் நம்பர் 343. சாவி மேல் பாக்கெட்ல. சாரி மாயாண்டி, இன்னும் 1/2 மணி நேரத்துல வந்துடுறேன். இவங்களை பத்திரமா பாத்துக்க. மவுண்ட் ரோட் இந்தியன் பேங்க். ஏயா மாயாண்டி, இங்க டிஸ்கோ சாந்தி மாதிரி யாராவது பொண்ணுங்க இருக்காங்களா? எதுக்கு? இல்ல, அந்த போலீஸ் ஆபீசர்ஸ் போயிட்டு வரதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். இருந்தாங்கன்னா ஒரு மாதிரியா ட்ரெஸ் போட்டு டான்ஸ் ஆடி பாட்டு பாடினாங்கன்னா ஆனந்தமா ரசிக்கலாம். கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாத ஆளா இருக்கே நீ. இல்ல, எப்படியும் உயிர் போறதுன்னு ஆயிப்போச்சு. கடைசி ஆசை நிறைவேற்றிக்கலாம்னு பார்த்தேன். இருந்தா கூப்பிட்டு ஆட சொல்லு பாப்போம். இங்க பார், இதுக்கு மேல ஏதாவது பேசின தச்சிருவேன். ஆனா சாப்பிடலாம். ரொம்ப பேசுற. மதுரை, கேமரால இருந்து கேசட் எடுத்து என்கிட்ட தானே கொடுத்தேன். 2 காப்பி எப்ப எடுத்த? யார் எடுத்தாங்க? கையில ஓட்ட போடுறேன்னு சொன்னதும் பயத்துல ஒரு பொய்யை சொல்லி உயிர் போறத ஒரு 1/2 மணி நேரம் தள்ளி வச்சிருக்கேன். தட்ஸ் ஆல். அப்ப லாக்கர் சாவியை கொடுத்தீங்க? அது சாவி மட்டும்தான் நம்மளுது, லாக்கர் நம்மளுது இல்ல. என்ன சொல்ற? தப்பா நினைச்சுக்காதீங்க. அந்த லாக்கர்
சென்ட்ரல் மினிஸ்டர் சம்பந்தப்பட்டது. அடுத்த வாரம் கை வச்சிடலான்னு டூப்ளிகேட் கீ ரெடி பண்ணி வச்சிருந்தேன். Oh my God. இப்ப இவங்க போய் கை வச்சதுமே படாருன்னு புடனையில தட்டி உள்ள உட்கார வச்சிருவாங்க. அதனால அவங்க கிட்ட தப்பிச்சிட்டோம். ஆனா இவங்க கிட்ட எப்படி தப்பிக்கிறதுன்னு தான் தெரியல. நீங்க ஏதாவது ஐடியா பண்ணிருக்கீங்களா? உனக்கு தோணுன ஐடியா தான் எனக்கு தோணுச்சு. என்ன? நாங்க வரதுக்கு லேட் ஆனா ம். இந்த 2 சீனியர் ஆபீசரால எங்க உயிருக்கு ஆபத்து, அவங்களை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு ஐஜி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். எப்படி அவங்கள புடிச்சு என்கொயரி பண்ணி அரெஸ்ட் பண்ணி கண்டிப்பா நம்மள வந்து காப்பாத்துவாங்க. அது உயிர் போனதுக்கு அப்புறம் இப்பதான் ஐடியா இருக்கா? என்ன மேன், எப்பவுமே ஐடியா சொல்றது நீதான். இந்த நேரத்துல வந்து என்ன கேக்குறீங்க? அது சரி, பாரத்தை நம்ம மேல போட்டீங்களாக்கும். ஒரு ஐடியா. உருப்படியானதா? 10%. சொல்லு. நான் உங்களை ஓங்கி ஒரு உதைக்கிறேன். கைய கட்டி இருக்கிற தைரியமாயா? ஐயோ, எல்லாத்துக்குமே இப்படி எகிர்னா எப்படி? அங்க பாருங்க. ஐடியா இஸ் வெரி குட். ஆனா போய் போய் உங்ககிட்ட உதவாங்கன்னு நினைச்சாதான் உயிரே போகுது. இதுல என்ன கௌரவம் வேண்டி கிடக்கு? சபாஸ் ரசகுல்லா, வாழ்க்கையில எத்தனை திருடங்களை நீங்க உதைச்சிருப்பீங்க. ஒரு திருடனாவது உங்களை உதைச்ச மாதிரி இருக்கட்டும். தொலைச்சு போட வந்து தொலைச்சு எங்கிட்ட இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத. உன்னோட போலீஸ் புத்தி என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். எந்த ஆசைவாரத்தை காட்டியும் என்னையும் என்னுடைய பாட்டன் மாயாண்டியும் உன்னால ஏமாத்த முடியாது. என்ன மதுரை? ஒண்ணு இல்ல, இந்த அம்மாவை நம்ம ரிலீஸ் பண்ணி விட்டுறதான். இந்த அம்மா அந்த போலீஸ்காரங்க 2 பேர்த்த மட்டும் போய் அரெஸ்ட் பண்ணுதான், நம்மள விட்டுதான். அதுக்கப்புறம் இந்த அம்மா நானு நீ 3 பேருமா சேர்ந்து பார்ட்னர்ஷிப்ல தொழில் பண்றதா. ஆளுக்கு 33%. என்ன எவ்வளவு ஒரு பைத்தியாரம் நினைச்சிருந்தா இந்த அம்மா இப்படி ஒரு ஆசைவார்த்தை காட்டியிருப்பாங்க. என்னம்மா பெண் புள்ளி திடீர்னு ரூட்டை மாத்திட்ட? நாங்க ரொம்ப சம்பாதிக்கிறோம்னா